வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ பல படங்களில் கமிட் ஆகிட்டு வர்றதை பார்க்க முடியுது. ஆனால் இந்த விஷயங்களில் தாவேக்கா சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை பார்த்து கூத்தாடி சினிமாக்காரன் பேசிட்டு இப்போ சீமான் அவர்கள் அதில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து சமூகத்துக்கு ஏதேனும் கருத்தை சொல்லக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ கூட கைதியின் டைரின்ற படத்தில் சீமான் நடிகர் இருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரவலாக வந்து சினிமா நடிகரில் வந்து இந்த கூத்தாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் எனக்கு இந்த உடன்பாடே கிடையாது. முதல்ல கூத்தாடின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அது ஒன்றும் இழிவான சொல் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாடகத்தில் வந்து நடிக்கிறவங்க கூத்தாடி, எங்கள் அப்பா ஒரு கூத்தாடி சொல்கிறது. அதான் இப்போ நான் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கிறேன், நான் கூட ஒரு கூத்தாடி. ஸோ கூத்தாடின்றது இழிவான சொல். ஆனால் அது ஏன் அது நடிகன்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது ஏன் கூத்தாடின்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொச்சையான வார்த்தை மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து கூத்தாடிகளை நடிக்க வச்சவர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கூத்தாடிகளை ஆட வச்சவர்னு என்ன சொல்லலாம், கூத்தாடிகளை வந்து ஆட வைத்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு இயக்குனர். ஆனால் வந்து ஏதோ சினிமாவில் வந்து இதை இன்றைக்கி தான் வந்து சில பேர் பேசுகிறானுங்கள, இந்த வலைபேச்சில் இந்த குரங்கெல்லாம் பேசுதுங்கள, சீமான் அவர்கள் சேயோன் படத்தில் நடிக்கிறாரு, அதனால் சேயோன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஓடாத வந்து விஜய் ரசிகர்லாம் வந்து ஓட விட மாட்டாங்க. இங்கே யாரையும் ஓட விடுறதுலாம் கிடையாது. ஜனநாயகனே ஓடலை, அதை ஓட வைக்க வேண்டியது தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பொருள் கிடையாது. கதை நல்லா இருக்கணும். அந்த இயக்கக்கூடிய வந்து அந்த இயக்குனர் வந்து திறமையாக செயல்படுத்தினாங்கன்னா படத்தை ஓட வைக்கணும். மெயின் கதை வந்து திரைக்கதை, அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக செஞ்சாலே படங்கள் ஓடும். இப்போ நான் சீமான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் ஏற்கனவே இயக்குனர்ன்றதுனால அவருக்கு நடிக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு காட்சியை சொல்லிட்டா போதும். அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி தன்னை வந்து வெளிப்படுத்துறது, அது கடந்த காலத்தில் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சீமான் நடித்திருந்த படங்கள், அவருடைய இயக்குன படங்களை வேணால் அவர் நடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தங்கர் பச்சான் படமாக இருக்கட்டும், இன்னும் பல படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறார். ஸோ வந்து மாயாண்டி குடும்பத்தார்ன்ற அந்த படத்தை கூட நடிச்சிருக்கு தெரியும். அதனால் இந்த சேயன் படத்தில் வந்து ஒரு முருக கடவுள் வேடத்தில் நடிக்கிறாரு அதனால் சொல்லிட்டு சில பேர் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஒருத்தன் ஏடாகட்டமாக ட்விட்டு போட்டு அவன் ஜெயிலில் இருக்கிறாங்க, அவன் பார்த்துருக்கோம். இப்போ நான் சொல்ல கேட்டால் இந்த படம் வந்து கைதியின் டைரி கேட்டால் இருக்கிற படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒன்றா வரும். ஏன்னா சிறப்பாக வரும். காரணம் என்னென்னா இந்த படத்தில் ஒரு பிரதான ரோல் இவர் பண்ணுறாரு. மற்ற கதை இப்போது இந்த எல்ஐகே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவர் வரக்கூடிய அந்த காட்சி, அது உள்ளபடியே படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டும் சரியில்லை, வந்து ஸ்டோரியும் சரியில்லை. அது படம் வந்து அது டிசாஸ்டர் மூவி தான் அது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சேயோர் படத்தில் ஒரு முருக கடவுளும் நடிக்கலாம், கிளைமேக்ஸில் மேபி வரலாம் ஒரு வேளை. ஆனால் இந்த படம் வந்து கைதி டைரின்னு வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக பார்க்குறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தி வச்சு யாரோ வெட்டுற மாதிரி இருக்குது. அப்போ எப்படி இருந்தாலும் கைதின்றது படத்தோட டைட்டில் என்ன, கைதியின் டைரி. அப்போ கைதின்ற அந்த ரோலில் தான் இவர் சீமான் அவர்கள் நடிப்பார் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கேரக்டர் வந்து பிரதானமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சினிமா அவதாரம் வந்து இது இப்போ திடீர்னு ஏன்னு கேட்குறாங்க. இது திடீர்னு கிடையாது, அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்தா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சில பார்வை உங்களுக்கு தெரியும், இந்த வன்ம பேச்சாளர்கள் இருக்கானுங்களே, இந்த குரங்குகள், சீமான் நடித்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது, அவங்க ஓட விடாமல் பண்ணுவாங்க, சீமான் நடித்தா ஓடாது படம். இப்போ நான் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு படத்தில் வந்து போடுறதுக்கு காரணமே என்னென்னா அது ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், சீமானுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருந்ததுன்னா அது ரிவ்யூவாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சில் பங்கேற்கிறதா இருக்கட்டும், அல்லது படத்தில் நடிக்கிறதாவே இருக்கட்டும் கேரக்டர். சீமானை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போடும்போது கேட்டிங்கன்னா உலகளாவிய வந்து தமிழர்கள் பார்வை வந்து அந்த படத்து மேலே வரும். இதுதான் உண்மை. இதுக்காக தான் வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு ஆடியோ லான்ச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வருவாரான்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, சீமான் வந்து பேசினார்னா அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு இயக்குனர் கொடுக்குற அங்கீகாரன்றதை தாண்டி உலகத் தமிழர்கள் பார்வை வந்து அந்த படத்து மேலே வரும். அப்போ சீமானை வந்து அழைக்கிறாங்க. அப்போது அவரே அந்த படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த படம் வந்து எப்படி வந்து தோல்வி படமாக எப்படி அமையும்? இங்கே ஒரு தோல்வி படமாக அமையுதுன்னு சொன்னால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை. அப்போ சீமான் அவர்கள் இருக்கிறாருன்னா அந்த படம் வந்து பேசப்படுற அளவுக்கு ஆகும். படம் ஓடுமா விடாது தெரியாது, பேசப்படுற அளவுக்கு ஆகும். ஏன்னா படத்தில் சீமான் வந்து ஒரு பங்களிப்பு கொடுக்குறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட உத்தரவாதம் அளிக்குது. ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ சாந்தன் நடிக்கிறாரு, சாந்தன் வந்து இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, பெரிய நடிகர் கிடையாது சொல்லலாம். ஆனால் சாந்தனுன்னா அறியப்பட்ட நடிகர், பாக்கியராஜ் மகன்ற அந்த அடையாளமும் இருக்குது, ஏன்னா படத்தில் நடித்தவரும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கைதியின் டைரி படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், 100% வந்து பிளாக் பஸ்டர் மூவி ஆகும். ஏன்னா அந்த அந்த ஒரே ஒரு அந்த போஸ்டரே வந்து போதும் நமக்கு அந்த அந்த படத்தை சொல்கிறதுக்கு. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை கைதியின் டைரி டீம் வந்து சந்திச்சிருக்காங்க, ஆனால் அதில் சீமான் அவர்கள் இடம்பெறலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறேன் தற்செயலாக இது வந்து பார்த்திங்கன்னா முதல் சந்திப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் கோடில் இருக்கிறாங்க. யார், சீமான் அவர்களும் சரி, மற்ற இயக்குநரும் சாந்தனு எல்லாமே வந்து ஒரு ட்ரெஸ் கோடில் இருக்கிறாங்க. இன்னொரு சந்திப்பில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் கோடில் 2 பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், 2 பேர் மாறி இருக்கும். ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க எல்லாம் டீமாக போய் பார்க்கும்போது அவர் பார்க்க முடியாத ஒரு சூழல் வேணால் இருந்திருக்கலாம், அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது இவருக்கு வேறு ஏதாவது பணிகள் இருந்திருக்கலாம். ஸோ அதனால பர்பஸாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. புரியுது. ஆனால் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சரி இப்போ தாவேக்காவினர் இதில் ரொம்ப கொந்தளிக்கிறத வந்து பார்க்க முடியுது. எங்கள் தலைவரை சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். இது என்ன, உங்கள் தலைவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போது சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, சினிமா விட்டு நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்குறது வந்து இயல்பு, யார் வேணால் கேட்பாங்க. இப்போ தனுஷ் வராரு, இப்போ நான் கேட்குறேன், இப்படி சொல்லுங்கள், தனுஷ் அரசியலுக்கு வராரு. இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனிதாவுடைய மரணத்துக்கு போயிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சியோட அந்த சாராய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வையிட போயிருக்கிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நலம் விசாரிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு, நீ அப்போல்லாம் எங்கே போயிருந்த கேட்குறது யார், விஜய் ரசிகர் கேட்குறேன். இது தாண்டி வந்து பார்த்தா எங்கள் தலைவர் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக நடத்தியிருந்தார் தெரியுமா, இப்போ நீ திடீர்னு வந்துட்ட அரசியலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தகுதியாக நீங்கள் வந்து காட்டும் பொழுது, அப்போ அந்த இடத்துல வந்து 16 வருஷம் நான் வந்து களத்தில் போராடி இருக்கிறேன், நீ எப்போ தம்பி வந்தேன்னு சொல்லி கேட்குறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? நிச்சயமா. நீங்கள் 2 வருஷம் ஆகுது தம்பி, நான் 16 வருஷமாக நான் வந்து இந்த களத்தில் இருக்கிறேன், மக்களுக்கான அரசியல் நான் பண்ணுறேன், மக்களுக்கான போராட்டங்களை நான் முன்னெடுத்துருக்கிறேன், எத்தனை வழக்குகளை நான் சுமந்துருக்கிறேன். அப்போ அது கேட்கறதுக்கு அபிப்பிராயம். அப்படி தான் நீங்கள் இப்போ தனுஷை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் குறித்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீமான் அவர்களாக இருக்கட்டும், அது மற்ற தலைவர்களும் கேள்வி கேட்கறதுக்கான அந்த உரிமை இருக்குது, அது தகுதி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்ட்ரைட்டாக வராரு, உள்ள நுழையும் போதே விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி எந்த மக்கள் இயக்கம் கிடையாது, எந்த நல்லது கெட்டதுக்கு போனதும் கிடையாது. ஒரு தொன்னையில் சோறு கொடுத்தாரு, ஒரு 50 பேர் உட்கார வச்சு நிற்க வச்சு ஒரு 4 நாள் கொடுத்தாரு, அதுதான் களப்பணி. ரைட், ஓகே. உடனே வந்து அரசியல் பிரவேசம், தமிழக எழுச்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து பேரே கூட வச்சுட்டார். இப்போ அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைக்கும்போது எப்படி விஜய் தரப்பில் வந்து ஒரு கேள்வி வந்து தாவேகா தரப்பில் எப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்களோ, அதே கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பில் கேள்வி வைக்க தானே செய்வாங்க. ஏன்னா 16 ஆண்டு காலம் வந்து உழைச்சிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் உழைச்சிங்க? 2 வருஷம். அந்த 2 வருஷம் கூட என்ன பண்ணீங்கன்றதான் கேள்வி. இந்த 2 வருஷத்தில் சொல்லுங்கள். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா வந்து எங்களை சொன்னாங்களா, நடிகர்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நடிகர்ன்ற முறையில் மட்டும் விமர்சனம் வைக்கல, நீங்கள் நடிகராக இருந்து களத்தில் என்ன வேலை செஞ்சீங்கன்னு தான் கேள்வி. அப்போ நீங்கள் செய்யலை. இப்போ 16 ஆண்டு காலம் உழைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சினிமா வந்து புதுசாக இன்றைக்கி தான் அறிமுகமாகிற மாதிரி கேள்வி இருக்குது. சினிமாவில் ஏற்கனவே வந்து சீமான் வந்து சினிமாவில் இருக்கிறார், இயக்குனராக இருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்க வர்றாரு. அந்த நடிக்க வர்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதன் மூலமாக வந்து வந்து ரீச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் போராட்டத்தை கடந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எளிதாக வந்து ஒரு குடிசையில் கூட உள்ளே நுழைஞ்சிடறாங்கல்ல சினிமா நடிகன்ற போர்வையில். ஒரு இயக்குனராக தான் தெரியாது, ஏன்னா ஸ்க்ரீன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஆனால் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்னா படத்தை வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு அல்லது வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் வரும்போது அது இவங்க கலக்கத்தை ஏற்படுத்துது, வேறு ஒன்றுமே கிடையாது. இவர் இதன் மூலமாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவாரோ, பிரச்சனை அதுதான். இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏ ஆகிடுவாரோ, அந்த ஒரு பதட்டம் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக சார் இப்போது இந்த விஷயங்கள்லாம் கடந்து நடப்பு அரசியலுக்கு வரலாமே. சட்டமன்றம் நடந்துகிட்ருக்கு, அமைச்சர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து வச்சு சட்டமன்றத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க, எதிர்கட்சிகள் மினிஸ்டர்களை ஓத விட்றாங்கன்னே சொல்லலாம் கேள்விகளால். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சபை வந்து, ஏன்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்துருப்பீங்க, வந்து கலைஞர் ஆட்சியில் பார்த்துருப்பீங்க.
நாங்களாம் எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து பார்த்துருக்கோம் இந்த சபை வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது கலைஞர் ஜெயலலிதா ஆட்சியில் கூட பரவாயில்ல, வந்து அவைக்கே போகலைன்னா கூட பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து அன்பழகன் இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் ஓபிஎஸ் கூட இருந்திருக்கிறாரு அம்மா ஆட்சி காலத்துலேயே. ஸோ இந்த மாதிரி அவைக்கே வந்து கலைஞர் ஜெயலலிதா வரலன்னா கூட பார்த்திங்கன்னா அவை வந்து கண்ணியமாக நடந்துருச்சு. பட் இப்போ வந்து நான் பார்க்குறேன் டோட்டலாக வந்து இந்த அவைக்குள்ள மரியாதையே போயிடுச்சு. சட்டசபையாக சந்தை கடையான்னு கேட்குற அளவு மட்டும் தானே இருக்குது. ஏன்னா ஒரு துறை அமைச்சர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த துறை அமைச்சர் பதில் சொல்லாமல் வேற ஒருத்தர் சொல்கிறாங்க. ரெண்டாவது எதிர்க்கட்சிக்காக கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவார்ந்த ஒரு பதிலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டி பதிலாக இருக்குது. என்னென்னா உங்கள் ஆட்சியில் மட்டும் ரொம்ப யோகியமானீங்க, நீங்கள் மட்டும் ரொம்ப பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்க, இப்படி தான் பதில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த சட்டசபையை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாமிட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மரபுன்றது வந்து பின்பற்றோம். இப்போ நேற்று தினம் ஒருத்தர் கேட்குறாரு தான் கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சி அது முதலமைச்சர் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எதிர்க்கட்சி எழுந்துக்க மாட்டாரு, உட்காந்துனே இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் பாரபட்சம்னு நான் சொல்கிறேன். வழக்கமாக மரபுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மரபை நீங்கள் வந்து கீழே தள்ளிட்டிங்கன்னா, அதை புறந்தள்ளிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழக்கமாயிடும். ஏற்கனவே பல மரபுகள் உடைக்கப்பட்டு தான் அந்த சட்டமன்றமே இருக்குது கடந்த காலத்துலேயும் சரி. இப்போ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து இந்த பேர்களை உச்சரிக்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு கேட்டினா வந்து முன்னாள் முதலமைச்சர் சொல்லாமல் வந்து பேரை சொல்கிறாருன்னு சொல்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்குறாரு, சாரி கேட்குறாரு. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெரிய மனிதராக காட்டிக்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கான கண்ணியம் குறையுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல தப்பாக பேசலாம். இப்போ நீங்கள் தப்பாக பேசிங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தப்பாக பேசுகிறாருன்னா உடனே பேரவைத் தலைவருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். சம்மந்தப்பட்ட நபர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து சபாநாயகர் அந்த வேலையை செய்வார். ஆனால் நீங்களே வந்து என்ன சரின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறதுலாம் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அவர் மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டது வந்து அந்த பதவிக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது டவுன்கிரேட் தான். ஸோ அதனால் இது மாதிரி எப்படின்னா மொத்தத்தில் அந்த சட்டசபையே வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்றைக்கி கூட பார்க்குற வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக நடக்கலை. ஒரு கேள்வி எழுப்பணும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அப்படி தான் பதிலாக வருது. யாரும் அங்கே வந்து அறிவார்ந்து பேசக்கூடிய நபர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி அல்லது கலைஞர் ஆட்சியிலும் சரி சில நேரங்களில் ஃபன்னாக போகும் தான் சபை, ஒரு சிரிப்பலையாக போகும்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ கூட பார்த்திங்கன்னா அறிவார்ந்த விவாதங்கள் நடக்கும். இப்போ எதுவுமே அறிவார்ந்து நடக்கிற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா என்னப்பா திருப்பி இதே தானப்பா பேச போகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு சில பேர் நான் எழுந்து பேசினாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எரிச்சல் விட்டுறதா இருக்குது. ஏன்னா அமைச்சர்கள் அடுத்தடுத்து அமைச்சர்கள் பேச விடணுங்க. அங்கே எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் முதலமைச்சர் பேசுவாரான்றத எதிர்பார்ப்பே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் பேச மாட்டாருங்க அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா காவல்துறை சம்மந்தமான வந்து கோரிக்கைகளுக்கே ஆதவர்ஜனா தான் பதில் சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆதவர்ஜனா தான் பதில் சொல்கிறார். அப்போ முதலமைச்சர் வந்து பதில் சொல்கிறார். முதலமைச்சர் மினிமம் குறைஞ்சபட்சம் பதில் சொன்னால் கூட பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த அவையை வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். இப்போ நேற்றைக்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவையில் இல்லைன்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட கேள்விகளை வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் முன்கூட்டி தெரியுதுல்ல, உடனே அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியேறிடுறாங்க. யார் முதலமைச்சர் வெளியேறாரு, அது தற்செயலாக வெளியேறாரா இல்லை திட்டமிட்டு வெளியேறாரான்னு வெளியேறாரு. அப்போ அது சம்மந்தப்பட்ட வந்து துறை அமைச்சரே அங்கே இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. அப்போ அதுக்கு யார் பதில் சொல்கிறாங்க? அதுக்கு வந்து ஆதவர்ஜனா பதில் சொல்லுங்கள். அப்போ ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஆக்டிங் முதல்வராக தானே ஆதவர்ஜனா ஆகிறாரு. இது வந்து மக்கள் எதிர்பார்க்கல. மக்களே இப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து பதில் சொல்வாரு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. குறிப்பாக சார் இப்போது கோவை இந்துஸ்தான் அந்த ஒரு மாணவனோட படுகொலையாக இருந்தால் அதை கோஷ்டி முதல்னாங்க. திருவொற்றியூரில் தனுஷ் என்ற 12ஆம் வகுப்பு பதிவுடைய மாணவனும் இது மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலையான்னு கேட்கும்போது அதுக்கும் பதில் வர மாட்டேங்குது. அந்த நடவடிக்கையும் எடுக்காமே இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களையும் அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களையும் விரட்டி அடிப்பதை பார்த்தோம் நம்ம வீடியோக்கள்லாம். சட்ட ஒழுங்கு சீர்கேடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது
அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு எப்பவுமே சொல்லும், கலைஞர் கூட பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வரும்போது என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, முதல்ல அவர்கிட்ட பைட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு முடுக்கி விடப்படும் சொல்லுவார். சட்டம் ஒழுங்கு வந்து செயலற்று இருக்குது, அது முடுக்கி விடப்படும். அப்போ முதல் கட்டமாக வந்த உடனே கேட்டிங்கன்னா காவல்துறையில் இருக்க அதிகாரிகள் வந்து அந்த முன்னணி அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்கள அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இடமாற்றம் செய்வாங்க. அப்போ இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இவங்க கட்டுப்பாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு முதல்ல அதுதான் செய்யணும். அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு பிறப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஆக்கப்பூர்வமாக எடுத்து செயல்படுவாங்க. அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக அதிகாரிகள், இந்த அரசு வந்து அதிகாரிகள் மாற்றம்னு நடந்தது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குற்ற எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் இருக்குது. சில காலம் ஒரு 10 நாள் 15 நாள் இந்த பாலியல் குற்றங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டோம். ஆனால் இப்போ வந்து கேட்டால் அந்த குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்களே வந்து பேசுறதை நினைக்கிறேன். அப்போ இந்த அரசு வந்து குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா அது உண்மை இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ கட்சியினரை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க வந்து ராணிப்பேட்டையில் ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒரு தூத்துக்குடியில் ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லி கரிசனம் காட்டினாங்க. அதோட விளைவு என்னன்னு கேட்டால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கிருஷ்ணகிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பெண்கள் வந்து புகார் கொடுக்குறத பார்க்கணும். அப்போது கடுமையான நடவடிக்கை வந்து இல்லை. இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அந்த பயம் வந்து கட்சியினருக்கே இருந்துச்சு. பட் இவங்களுக்கு என்ன அந்த பயம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குறைய சொல்கிறதுலேயே இவங்க காலம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து அதுவும் பிரதானமாக நடக்குது. அதோட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குற்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆட்சி நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. அங்கே வந்து அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறாங்க, அவங்கள வந்து விரட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அவங்க விரட்டக்கூடிய இல்லை, அவங்க நின்று கூட பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாங்க. ஒரு அமைச்சர் போய் நின்று கூட அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம். அங்கே யாரும் விரட்டல. ஆனால் வந்து குரல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிற்காமல் நீங்கள் வந்து வேக வேகமாக காரில் வரும்போது அது ஓடி வர மாதிரி தெரியுது. நமக்கு ஏன் ஓடணும்? இப்போ இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஆதரவு நான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று அங்கே மக்கள்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. புரியுது. ஸோ அது அந்த 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 சம்பவத்துக்கு காரணம் ஆதரவு. ஏன் நீங்கள் வேக வேகமாக காரில் வந்து ஏறுறீங்க? நின்று பேசிட்டு வாங்க, என்ன ஆகிடப்போகுது? அந்த மக்கள் ஒன்று அந்த கோவத்தில் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும். நீங்கள் விரட்ட வந்து வேகமாக வந்து வண்டியில் ஏற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த 100 நாள் பேரளவுக்கு இருக்க தவிர இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகத்தில் வந்து கால் ஊனலை. அது நல்லா தெரியுது. அது எந்த துறையினா இருக்கட்டும். இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? திமுக பீரியடில் அனௌன்ஸ் பண்ணி இப்போ பண்ணியிருக்காரு. இப்போது வெளிப்படையாக ஒன்று சொல்ல கேட்டுங்க, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த காலத்தில் வந்து நான் கடந்த காலன்றது ஒரு 5 ஆண்டு காலம் இல்லை ஒரு 10 ஆண்டு காலம் கூட எடுத்துக்க முடியும். 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து இதே பல முச்சந்திகளில் நின்று தெருமுனை கூட்டங்கள் போட்டு இலங்கை தமிழருக்கு ஆதரவாக பேச ஒரு காலகட்டம் இருக்குது. நான் சொல்கிறது 2000 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முன்னாடி இதே திருமாவளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முச்சந்திகளில் தெருமுனை கூட்டங்களில் வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக பேசின பல கூட்டங்கள் இருக்குது. சோனியா காந்தி கடுமையாக விமர்சனம் பண்ண பல கூட்டங்கள் இருக்குது. காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தவர் தான் ஒரு காலத்தில். நான் சொல்கிறது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈழத்தமிழர் அந்த அஜெண்டாவே டோட்டலாக வந்து இவங்க விட்டுட்டாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து பேசுகிறதும் கிடையாது. அது வந்து இவங்களுடைய அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜெண்டாவிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்டன்னு வச்சுங்களேன். அவர் பேரளவு கூட அதை வந்து பேசுகிறது கிடையாது, விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த ஈழத்தமிழர் குறித்த அந்த பார்வை, அந்த கருத்தியல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க தமிழ் தேசிய அந்த அந்த சிந்தனையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்குது. அதுக்கு மூல காரணம் சீமான் தான். ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசிய சிந்தனையை வந்து விதைச்சதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமானுக்கு மாற்று யாரும் கிடையாது. நீங்கள் பேரளவுக்கு நீங்கள் வந்து பேசுனீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த முழக்கங்கள் எதுவுமே வந்து எடுபடலை. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் திராவிட இன்னொரு பக்கம்னு கேட்டால் நீங்கள் தமிழ் தேசியத்தை குறித்து நீங்கள் பெரிய முழக்கமிட்ட நீங்கள் என்ன செய்யுங்கன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய அந்த பேச்சு வந்து கருத்தியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏற்கலை. சீமான் தனித்து போட்டியிட்டு திராவிட கட்சிகளை எதிர்க்கிறது மூலமாக தமிழ் தேசியம் வந்து கால் ஊண்டி இருக்குது, வேறு ஊண்டி இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டால் அஜெண்டா இல்லை. இப்போது உங்களுடைய நிரந்தரமான அஜெண்டா என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல், தலித் விடுதலை. இதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து சமூக நீதி குறித்து தான் உங்களுடைய அஜெண்டாவே சமூக நீதி தான்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆட்சியில் அதிகாரம் கேட்டீங்க, அதிகாரமும் கிடச்சாச்சு. இப்போது அமைச்சர் வந்து சமூக நீதித்துறையே உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சமூக நீதித்துறை யார்கிட்ட இருக்குது? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஜெண்டா இல்லை. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? எதை சொல்லி நீங்கள் அரசியல் பண்ண முடியும்? ஏன்னா சமூக நீதினு சொல்லலாம். அப்போ சமூக நீதித்துறை அமைச்சரே உங்கள் கையில் வந்து உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் இப்போது. அப்போ வேறு என்ன அரசியல் அஜெண்டா இல்லை? ஆனால் திருமாவளவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் அஜெண்டா கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்? இப்போது மீண்டும் வந்து ரெனியூவல் பண்ணுங்கன்ற மாதிரி மீண்டும் தமிழ் தேசியன்ற அந்த முழக்கத்தை வந்து மீண்டும் நீங்கள் கையில் எடுக்கணும். நீங்கள் ஆத்மார்த்தமாக இருந்தால் நம்ம அதை வரவேற்கிறோம். நமக்கு ஒன்றும் அதை மாற்றுக்கிறதுக்கு தமிழ் தேசியம் குறித்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா. ஆனால் அரசியல் அஜெண்டா இல்லாத ஒரு சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் இப்போ எதை சொல்லி மக்கள்கிட்ட அரசியல் பண்ண முடியும்? ஏன்னா சில காலம் வந்து இப்படியான பார்வை போயிடுச்சு. நடுவில் தமிழ் தேசியம் ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தாரு. நடுவில் அதுதான் சொன்னேன். இந்த திராவிட கட்சிகளோடு இருக்கும்போது நீங்கள் சொன்னதுக்கு உண்மை என்னன்னு கேட்டால் இதே தமிழ் தேசத்துக்கு எதிரானதை கருத்து சொன்னார். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியம் குறித்து பேசும்பொழுது அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று கருத்தை தான் சில கருத்துக்களை அவர் வச்சார். ஒரு கட்டத்தில் இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அந்த கேள்வி கேட்டுரும். ஏன்னா இதே சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடும் போது பார்த்திங்கன்னா அந்த எதுக்காக தனித்து போட்டியிடாருன்னா தமிழ் தேசிய ஆட்சி தமிழ்நாட்டில் மலருன்ற அந்த நம்பிக்கையில் தான் தனித்து போட்டி. நம்ம தலைமையில் தமிழ் தேசியம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கணுன்றது அவருடைய பார்வையாக இருந்து அப்படி தான் அவருடைய அரசியல் பயணம். அப்படி தனித்து போட்டிட்டு என்ன கிழிக்க போகிறீங்கன்னு கேட்டவர் தான் இந்த திருமாவளவன் கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டால் தனித்து போட்டிட்டு நீ என்னத்தை கிழிக்க போகிறேன்னு சொல்லுங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனித்து போட்டியில் நீங்கள் கூட்டணியில் தான் போட்டிட்டு இப்போ நீங்கள் அமைச்சர் பதவியை வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் கிழிச்சது என்னன்னு தெரியவே இல்லை. யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். வன்னியரசு என்ன இது வரைக்கும் கிழிச்சிருக்கிறாரு, இனிமேல் என்ன கிழிக்க போகிறாரு, அதை சொன்னாலும் சௌகரியமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு திருமாவளவன் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜெண்டா இல்லை. எதை சொல்லி அரசியல் பண்ணுறது இங்கே மக்கள்கிட்ட? அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழர் தமிழ் தேசியம் உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு நிர்பந்தம், ஒரு சூழல் நாம் தமிழ் கட்சியால் உருவாகிருக்கு. இப்போ இவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அதை நம்ம கையில் எடுக்கணும்னு சொல்லி தமிழ் தேசிய தலைவருடைய படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடியிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் எங்கேயுமே நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த மாநாடு நடத்துறது மூலமாக பேனர்களில் எங்கே பார்த்தாலும் வந்து அவருடைய படத்தை வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் லெவலுக்கு ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, சின்னதாக பயணம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து நான் சொல்கிறது 2009க்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஈழத்தமிழுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ் தேசிய தலைவருடைய அந்த பெயரை உச்சரிப்பது, இது எதுவுமே வந்து இந்த 2009க்கு அப்புறம் இவங்க எதுவும் பண்ணலை. இப்போ மீண்டும் ரெனியூவல் பண்ணுறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அஜெண்டா இல்லை. ஏன்னா சமூக நீதி கொடுத்து பேச முடியும். ஏன்னா அதிகாரமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு, அந்த துறையை உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து எதை சொல்லி இப்போ மக்கள்கிட்ட வந்து நீ வந்து அந்த கூட்டத்தை தக்க வைக்கிறது? தமிழ் தேசியம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே பெருசாக தமிழ் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எதுவும் பேசுன மாதிரியும் தெரில. தமிழ் தேசிய கருத்தியல் எதுவும் பேசுன மாதிரி தெரியல. புரியுது. ஓகே சார், பல்லருக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.